ஸோ நம்ம டே ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:40 AM. அதுக்கப்புறமா நம்ம போய்ட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக டைம் பார்த்தா 4:05 ஆகுது. நம்மளுக்கு 4:30க்கு பஸ் இருந்ததால் கிளம்பிட்டோம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வேண்டியிருந்ததால் நம்ம ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் போன இடம் தான் நியூ பஸ் ஸ்டாண்ட். கரெக்டாக 4:20க்கு போனதால் 10 நிமிஷம் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக 4:30க்கு பஸ் ஏறிட்டு தாம்பரத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ தாம்பரம் பீச் ஆனோடனே காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஷோலிகநல்லூர் இருக்குது. அங்கே பஸ் பிடிச்சிட்டு அப்படியே வியூ பார்த்துட்டு போயிட்டோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் காலேஜ் இருந்ததால் இறங்கிட்டு நாங்களும் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் வாக் அப்புறமா நம்ம காலேஜ் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம காலேஜ் வந்துவிட்டோம். அங்கேருந்து நம்ம பிளாக்குக்கு அதாச்சும் ஹேக்காத்தானோட பிளாக்குக்கு நடந்தே போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது எங்களோட லேபை கண்டுபிடிச்சி நாங்கள் போய் அங்கே அசம்பிள் ஆகிட்டோம். அசம்பிள் ஆனோன்னு பார்த்திங்கன்னா அவங்க டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பேண்டை கொடுத்து 24 hours டைம் போய்ட்டுருக்கும்போது டீ பிரேக் விட்டாங்க. நாங்களும் போய் டீ குடிச்சிட்டு உள்ளே வந்தோடனே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி ChatGPTயில் போட்டு அவங்க அமிச்ச டெம்ப்ளேட்டில் ஒரு பிபிடி ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க அமிச்ச டெம்ப்ளேட்லேயே நாங்கள் பிபிடி ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லஞ்ச் பிரேக் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் ரவுண்ட் நடக்கும். அதுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இப்போ லஞ்ச் சாப்பிட போயிட்டுருக்கோம். இங்கே சத்யபாமா காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஈவெண்ட் எந்த காலேஜ்லேருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டலோட மெஸ்ஸுக்கு தான் வந்திருந்தோம். அங்கே போட்ட சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் அவங்க என்னென்ன போடுறாங்கன்னு. சாதம், சாம்பார், அப்பளம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு சாப்பாடு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் சாப்பிட்டு கேம்பஸில் சுற்றிட்டு இருந்தோம். மேலே போய் பார்த்தா இன்னொரு டீம் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தான். ஸோ அவன் தூங்கட்டும்னு அப்படியே விட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பிபிடி ஒர்க்ஸ்லாம் லைட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல் பிபிடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரவுண்ட் வரைக்கும் அவன் தூங்கட்டும்னு சொல்லி நானும் அப்படியே விட்டுட்டு சைலண்டாக உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ எப்படி வெற்றிகரமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட அந்த பிபிடி ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்துவிட்டோம். இப்போ ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி கேம்பஸில் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. வெளியே வேறு செம மழை பெஞ்சிட்ருக்கு. வாங்க வெளியே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம மழை பெஞ்சிட்ருக்கு சத்யபாமாவில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இருங்க எங்கள் பிளாக் காட்டுறேன். அதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய பிளாக்கு. ஸோ இங்கே தான் நாங்கள் ஹேக்காத்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் நேராக கேன்டீனாண்ட போயிட்டோம். ஸோ அப்படியே கேன்டீன்லாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ டின்னருக்கு நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நான் என் டீம் மெம்பர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஹாஸ்டல் பிளாக் போனோமா. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் குழம்பு இதை கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கேம்பஸில் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ எங்களோட லேபுக்கு போனோடனே செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரோக்ராமிங்கை சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏதாச்சும் அந்த பிளாட்ஃபார்ம் ப்ரோட்டோடைப்போட ப்ரோக்ராம்ஸை சப்மிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க டின்னரு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சூஸ் பண்ணதால் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம். ஸோ அந்த பஸ் வர வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வந்து அதை வச்சு நாங்களே நடந்து கேம்பஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பாருங்கள் நைட்டில் எப்படி இருக்குன்னு சத்யபாமா காலேஜ். நைட்டில் கூட சும்மா சூப்பராக இருக்குது எங்கள் இந்த காலேஜோட இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். ஸோ நாங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நடந்து எங்கிட்ட பிளாக் போயிட்டு ப்ரோக்ராம்லாம் எழுதி கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ரவுண்டும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தான் தேர்ட் ரவுண்ட் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நாங்கள் படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டி தான். ப்ரோட்டோடைப் காலையிலேருந்து பில்ட் பண்ணிடலாம் சொல்லி விட்டுட்டோம். செகண்ட் ரவுண்ட்லாம் முடிஞ்சு 11 o'clock ஆகிடுச்சு. தூங்கிட்ட உடனே பார்த்திங்கன்னா 3 o'clock இருந்தோம். என் டீம் மெம்பர் இன்னும் தூங்கிட்டு இருந்தார். ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கீழே போயிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம கேம்பஸ்க்கே போயிட்டோம். ஸோ மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாரிங்லாம் பண்ணி காம்பனன்ட்ஸ்லாம் எடுத்து ஒரு ஐஓடி சிஸ்டமாக பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரோக்ராமை ஃபிட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணி பார்த்தோம். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வெப்சைட்டையும் போஸ்ட்டையும் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். 30 minutes தான் இருக்குது கைஸ். இன்னும் 10 seconds தான் கைஸ் இருக்குது. Get ready for the countdown. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0.
ஸோ தேர்ட் ரவுண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்லாம் சாப்பிட்டுட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செரமனிக்கு போயிட்டோம்.